பார்த்து 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 வண்டி வாபுல பிரேக் பிடிச்சா. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, என்ன கேட்குறீங்களாடா? என்னோட தம்ப்நெயில்லையே உன் ஃபோட்டோ தான் வைக்கலான்னு இருக்கேன். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் எடிசன் பேசுகிறேன். என் சேனல் நேம் மிஸ்டர் எடிசன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. இன்றைக்கி ஆக்சுவலி டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30 AM. 5:30 AM தான் ரைட் அவுட்டு. என்னால் முடியல, நேற்று உடம்பு சரியில்லை, டேப்லெட் போட்டு படுத்துட்டேன். காலைல எழுந்திருக்கவே முடியல சுத்தமாக. ஆக்சுவலி சென்னையிலேருந்து நான் இப்போ போகிற இடம் பார்த்திங்கன்னா ஏலகிரிக்கு நான் ஸ்ட்ரைட்டாக போகல. இட்ஸ் நாட் அ சோலோ ரைடு. இது வந்து ஒரு குரூப் கம்யூனிட்டி ரைடு. கம்யூனிட்டி பர்சன்ஸ் எல்லாம் வந்து சென்னையில் ஒரு இடத்துல வந்து ஹால்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க கூட போயிட்டு அங்கேருந்து ஜாயின் ஆகணும். இது ப்ராப்பராக வந்து வித் லீட், மார்ஷல் அண்ட் ஸ்வீப். அண்ட் மோரோவர் நான் தான் அந்த ஸ்வீப். ஸோ ஸ்வீப்பே இங்கே இவ்வளோ லேட்டாக போயிட்டுருக்காரு. முடியல, மழை வேறு பெஞ்சிட்ருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிளான் வந்து 6:30 AM தான் ரைடு அவுட் இருந்தது. திடீர்னு 2 நாள் முன்னாடி வந்து 5:30 AM மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி அந்த இதில் தான் எனக்கு உடம்பு வர முடியலையா, சரி அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா 6:30 5:30 மாற்றிட்டாங்க. சரி அப்படியும் எழுந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். 2 நாளாக நல்லா ஒர்க்கு வேறு, சரியாக தூக்கம் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போட்டுலாம் பார்த்தா பேக்கிங் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பேக்கிங் பண்ணுறது லேட் ஆகி டேப்லெட் போட்டு தூங்குறதுக்கு இன்னும் லேட் ஆகிடுச்சு. ஓகே மேட்ச் பண்ணிடலாம். நிறைய லீடு அங்கே என்ன திட்டிகிட்ருப்போம். சரி, ஓகே மக்களே, நான் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு அந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இந்த டிராஃபிக்லேருந்து நான் பூந்து போய் ஐயோ, அது இந்த ரைடிங் கியர்ஸை மாட்டிக்கிட்டு சந்தில் பூந்துலாம் ஓட்டவும் முடியாது வண்டியை. இன்னும் எப்படி டிராஃபிக்காக நிற்கிது. ஒரு வழியாக நம்ம ரைட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பல போராட்டங்களை தாண்டி எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. முடியல ஓயாமா ரோட்டில். ரொம்ப பெரிய தப்பு பண்ணேன். ஒழுங்காக ஈஸியார்லேயே வந்துருக்கலாம். ஆக்சுவலி இது கிளம்பாக்கத்துலேருந்து நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆகிடுச்சு. மார்னிங் எனக்கு இவ்வளோ ஆகாது டைம். ஒரு 20 minutesலாம் வந்துடலாம் மார்னிங் டைம்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த சிஎம்டி மெட்ரோ ரயில் ஒர்க்லாம் போயிட்டுருக்கா. அதனால் இதுதான் நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு மங்களா தான் தெரியும்னு எனக்கு தெரியும். அந்த மங்களா தெரியறதுலேயே வச்சு உங்களால் இது எந்த இடம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் போய் உள்ளே போய் கேமராவெல்லாம் கொஞ்சம் தொடச்சி ரெடி பண்ணி வைக்கிறேன். போகிற வழியில் திருப்பியும் இப்படி தான் போகுது. சரி பார்ப்போம். எங்கடா என் பேர்லாம் எழுதுனானுங்க? நான் சைன் போடவே இல்லையடா. அடா படுப்பாவில. அது அக்கா நஸ்ரி அக்காவும் எங்க அக்காவும் 20 வராது. ஏன்னா திவ்யா மேம் அவுட். அப்படியே. வெரி குட் மார்னிங் गाइस. குட் மார்னிங். ஓகே, டுடே நம்ம வந்து ஏலகிரிக்கு ரைட் பண்ண போறோம். ஸோ தி ரூட் இஸ் இங்கேருந்து துறைப்பக்கம் போகிறோம். துறைப்பக்கம் ஸ்ட்ரைட்டாக எடுத்து ரோப்பேட்லேருந்து தாமரம் ஸ்டாண்டர்ட்லேருந்து மணிமங்கலம் ரோட் எடுக்கிறோம். மணிமங்கலம் சீட் ரோட் வந்து கேன்சர். காற்றுல மழை பெய்யுதா இல்லை என்ன இதுலன்னு தெரியலையே.
இல்லைனா பரவாயில்ல, பெருசாக ஒன்றும் ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லை. சோஃபார் நான் செக் பண்ண வரைக்கும் நமக்கு டிரைவர் வர கார் டீம் வராங்க. இப்போ காரில் வரவங்ககிட்ட கேட்டபோது அவர் டிரைவர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி பேசினாரு. திருவள்ளூருக்கு அப்புறம் மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் நம்ம தாண்டிட்டோம்னா மழை இருக்காது. இங்கேருந்து அது வரைக்கும் நம்ம போகிறோம்ல, போகும்போது மழையை கூப்பிட்டு போயிடலாம். நம்ம போகிறோம்ல, மழை வந்துடும். மணிமங்கலம் வரைக்கும் தான் மழை இருக்கும். அவன் வாயை வந்து தெரியும் இல்லையா உள்ள இருக்கடா. இதோட இன்னொரு இது இதுல எந்த ப்ளூடூத், அதனால தான் வாட்டர் ப்ரூஃப். 1 2 3 எனக்கு ஃப்ரெண்ட்ஸை காட்டுறது எண்ட் வரைக்கும் வரணும். அண்ட் எவ்ரி ஒன் வில் ஹேவ் இன்டர்காம். ஓகேங்களா? ஸோ அதனால இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். எனக்கு கூட சப்போர்ட் பண்ண போகிறது யாருன்னா இம்ரான், அனி, பிரவீன் அண்ட் எடி. இவன் தான் வந்து டெயில் பார்ப்பான். உங்களுக்கு எனி சப்போர்ட், நீங்கள் வண்டியை ஓரம் கட்டிட்டு இல்லை உங்களுக்கு வாட்டர் பிரேக் வேணா ப்ரோ, மெயினாக உங்களுக்கு தான். நீங்கள் வாட்டர் பிரேக் இல்லை எனிதிங் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு சே திஸ் டீம் ஒன்லி. ஒன்று அனிஷ் கிட்ட சொல்லணும், இல்லை புனித் கிட்ட சொல்லணும். அவன் தான் டெயில் சப்போர்ட் பண்ண போகிறான். அவரை டெயில் என்ன டெயில் சப்போர்ட்ரா? சப்போர்ட். சரி சரி, நான் சொல்கிறேன். ஓகேடா. போலாமா? போ ஃப்ரெண்டில் போ. என் இன்டர்காம் கரண்ட்டு தொங்கிட்டு இருக்குதுடா. இதுதான் வந்து மார்ஷ்லேண்ட், எங்கள் ஏரியாவோட சின்ன வேடந்தாங்கல்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவை தான். இப்போ பறவை அதிகமாக கிடையாது. ஃபுல்லாக இந்த பக்கம் தான் பெருங்குடி குப்பை கிடங்கு இருக்குது. ஆனால் இந்த ஏரியா ஸ்மெல்லு மட்டும் வராமல் இருந்தால் நல்லா அழகாக இருக்கும். அதுவும் மழை டைமில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மழை பெய்யுதா இல்லை வண்டியிலேருந்து சாரல் அடிக்குதா, லைட்டாக மழையும் பெய்யுது போட்டிருக்கு. நடுவில் நின்ன மாதிரி இருந்தது, இப்போ திருப்பியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தெரியலண்ணா இந்த ஆங்கிளில் நான் ரோடை வேறு டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க போல் இருக்கு. இன்னும் எங்கள் பாய்ஸ் 2 பேரை காணும், இன்னும் வரல. அங்கிள் வேறு கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டு வர, யாரா மழையில் உட்காந்து இப்படி ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான்ட்டு. என்ன பண்ணுறது தெரியும் தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் எனக்கு கிளியராக இருக்குது, என்னோடய வியூ கிளியராக இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறதுல தான் மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலி ஒரு பக்கம் லென்ஸ் கார்டு போட்டிருக்கேன், அதனால் வந்து ஃப்ரண்ட் வியூவில் மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. ஏலகிரிண்ணா, ஏலகிரி. ஆமாம் சரி. பிரிட்ஜ் டேய், நாங்களும் அப்படி தான்டா போயிட்டுருக்கோம். டிஆர் தாண்டி பிரிட்ஜ் மேலே ஏறி வந்துட்டுருக்கோண்டா. துறப்பாக்கம் லெஃப்ட் எடுத்தீங்களா? வா. வந்துட்டானுங்க எப்படியோ. போடா புனித், போடா நீ. புனித் கேட்குதா? வந்தாச்சுடா போ. நம்மலாம் வந்து இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு ஸ்கூலில் படிக்கும்போது எழுதியிருக்கா தானே, அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி பாதியில் விடுவான், பாதி தான் கேட்கும். இதுதான் சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆமாம் மீதி நீயே ஃபில் பண்ணிக்கணும். இந்த திறமெல்லாம் இருந்தால் தான் இன்டர்காம் யூஸ் பண்ண முடியும்.
அதுவும் ப்ளூ ஆர்மரில் வந்து நீ பைபாஸில் போகும்போது கொஞ்சம் இது ஹிண்ட்ரன்ஸ் உனக்கு முன்னாடி இருக்காது. இங்கே நிறைய பஸ்ஸு வண்டிலாம் வருதுல்ல. பாரு இப்பயும் அவனுக்கு கேட்கல, ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சாலும் கேட்கல. எனக்கு பின்னாடி யாரா வருது? ஆமாம், அவனை கை காமிச்சு அவனை முன்னாடி போக விட்ரு. ஏன்னா எல்லாரும் சரி சரி விடு எல்லாம் ரைட்டில் ஏறுறீங்க. டேய் ஏன்டா பேரி வந்தால் சொல்லுங்கடா. ஃப்ரெண்டில் இருக்கவனுங்க யாரா? யாரு? எஃப்சியா? பிரவீனே, நீ எங்களை பின்னாடி பார்க்கவே தேவையில்ல. நாங்கள் பின்னாடி டெயிலில் இருக்கோம், புரியுதா? நீ எனக்கு பின்னாடி வந்து சைடில் பார்த்துட்டுலாம் வராத. உனக்கு பக்கத்தில் இருக்க ஆளுங்களுக்கு மட்டும் நீ ஹேண்ட் சிக்னல் கொடு, புஷ் பண்ணு, அவ்வளோதான். பின்னாடி இருக்கவங்க நாங்கள் பார்த்துருவோம். நாங்கள் டெயிலில் தான் இருக்கேன் நான், புரியுதா? இல்லை, நான் ரைடு ஆரம்பிச்சிருந்து பார்க்குறேன். பிரவீனோட கழுத்து லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணி தான் இருக்குது. அவரோட கழுத்து ஸ்ட்ரைட்டாகவே இல்லை. கேட்க செய்துன்னு சொல்லும் போது தான் வாய்ஸ் பிரேக் ஆகுது. லெஃப்ட்ரா. ஏன்டா ஜவாதி ஹில்ஸ்லேருந்து வரும்போது இந்த ரோட்டில் இங்கே ஜங்ஷன் தான்டா வந்தோம். லெஃப்ட்ரா. ஆலின் போங்கடா. இம்ரான் மேக்ஸிமம் ரைட்டில் ஏற சொல்கிறா, கொஞ்சம் பார்த்துட்டு. லெஃப்டில் ஏற வேணான்னு சொல்கிறேன். செம்ம டிராஃபிக்கில் இங்கே. அட்டாங்கப்பா, என்னடா இது? இல்லை மச்சான், அந்த ஒரு இடத்துல மட்டும் தான்டா அந்த மாதிரி டிராஃபிக் இருக்குது. அங்கே முன்னாடிலாம் இல்லை, அது இந்த பஸ்ஸு திரும்புகிறாங்கல்ல, அதுதான். அப்பா செம்மையாக இருக்குது மச்சான். பின்னாடி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட்ரா அனிஷா. கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் இப்படியே ஏரியாச்சு ஒரு வழியாக. ஆனால் இங்கேயும் நல்ல டிராஃபிக்காக தான் இருக்குது. எந்த இடத்துல தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஃப்ரீயாக இருந்தால் இந்த எங்கள் பைக் கான்வாய்லாம் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சரி, வாலாஜாபாத்துக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் அதை ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வாலாஜாபாத் போயிட்டு என் ஃபோனை என்னோடய கேமை வந்து க்ளீன் பண்ணணும். என் ஃப்ரண்ட் வியூ எதுவுமே ஒழுங்காக சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் என்ன, ஃப்ரண்ட்டில் தான் லென்ஸில் உங்களுக்கு நீங்கள் யாரும் கவர் ஆக மாட்டீங்க. பேக் லென்ஸ் மட்டும் தான் கிளியராக இருக்குது. ஃப்ரண்ட் லென்ஸு ஃபாகில் இருக்குது. வாங்க. நீங்களும் டெயில் சப்போர்ட் எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் கொடுக்காதீங்க, முன்னாடி போங்க. நாங்களாவது பரவாயில்ல. எம்டியில் ஒரு பையன் பாவம் எங்கள் சூட் கேஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சு ஓட்டுறான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? கையை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப முடியாது. அந்த பையன் எப்படி நான் ஃப்ரண்ட்டில் காமிப்பேன்னு தெரியலையே. அந்த பையன் நான் எப்படி ஃப்ரண்ட்டில் காமிப்பேன்னு தெரியல, போயிட்டான். ஆனால் ரொம்ப கஷ்டம். எனக்கு மூட்டை வச்சுட்டு வண்டி இப்படி திடீர்னு ஏதாவது ஒரு இதில் வந்து சடனாக திரும்பும் போது லாக் ஆகிடும் டக்குன்னு எங்கேயாவது. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. கடைசியாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ரெயின் கியர்ஸ் எல்லாத்தையும் கழட்டி பின்னாடி வச்சுட்டேன். பேகு என் வண்டியை பாருங்களேன், வண்டி எந்த நிலமை இருக்குது. இத்தனைக்கும் இது வாட்டர் வாஷ் பண்ண வண்டி கண்ணாடி ஹெட்லைட்டு மோசத்தின்னு வச்சு என் வண்டி நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நான் ஆஃப் ரோடிங் கூட போக மாட்டேன், இதனாலேயே தான் வண்டி இந்த மாதிரி ஆகும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி இந்த அளவு மோசமாக இருக்குது. சாப்பிட வந்திருக்க இடம் வந்து டிவைன் கேஃபே. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். அது பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இன்னும் இருக்காங்க.
ஆக்சுவலி இது ஒரு பைக் ரைடு தாண்டி இது ஒரு ஃபேமிலி ரைடு பாருங்க, எல்லாம் குடும்ப குட்டியாக தான் வந்திருக்காங்க எல்லாரும். அதுதான் எல்லாம் உஷாரா அவன் ஒய்ஃபை வந்து காரில் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த 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 ஃபேஸை பாருங்க. இவனை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா எங்கேருந்து வர? கோயம்புத்தூர்லேருந்து. இதுக்காக எங்க ஏலகிரிக்காக, ஏலகிரி ரைடுக்காக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி சைக்கோலாம் பார்த்துருக்கீங்களா? பாரு, இது திருப்பினா தண்ணி வருமா? அருவியில் தான் கை கழுவணுமா இங்கே வந்தா? அவர் தான் வரேன்னாரு. ஹர்ஷா எங்க? அவன் ஏன் சுற்றிட்டு இருக்கான்? ஹர்ஷா வா, உட்காருவா. வெஜ்ஜு தானே? அப்புறம் என்ன நம்ம ஆர்டர் பண்ணதில் ஒரு ஐட்டம் வந்துடுச்சு, பொடி இட்லி வந்துடுச்சு. எங்கடா உங்களுக்கு இன்னும் சாப்பாடு வரலையா? அனிஷா எடு. யாரு? அதுக்கு தான்டா இன்டர்காம் வச்சிருக்கோம். வேற எதுக்கு இன்டர்காம்? அவன் அவ்வளோ டீசெண்டாக பேசுகிறானே நினச்சிக்கோ. ஐயோ அருமையாக இருக்கு, எடுத்துக்கோ. என்ன தேசிய பாட்டை காணும்? கிரீன் சட்னி இருந்தால் நல்லா இருக்கும். ஃபுட்டுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஃபுட்டுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவ்வளோ. எதுக்காக கிரீன் சட்னி வைக்கலன்றதுனால? குப்பை இறங்குறத தவிர பாக்கியெல்லாம் திங்கிற நாய் பேச. ஏன் அவனை மட்டும் தனியாக விட்டு வந்த? சரி, அவன் அங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்தா இல்லை, இம்ரான் மூஞ்சி இப்படி ஆகவே ஆகாதே. இப்போ இப்படி திடீர்னு இப்படி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனை தனியாக அங்கே விட்டு வந்துட்டேன். நம்ம இங்கே உட்காந்து சாப்பிடும் போது செம்மையா ஒருத்து மச்சான். நெய் பொடி சாப்பிட்டே பிரவீனா? ஏன் உங்கள் டேபிள் இன்னும் வரவே இல்லையா? உங்கள் டேபிள் இன்னும் வரவே இல்லை. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மூஞ்சி அப்படியே கொஞ்சம் கோரமாக தெரியும். கொஞ்சம் தள்ளி அப்படிதான் தெரியும். எல்லாரும் யூஸ் பண்ற ரோட், நம்ம மட்டும் எடுத்துக்கிறது ரோட்ஸ் கிடையாது. இட்ஸ் காமன் ஃபார் ஆல் அஸ். ஓகேங்களா? ஸோ யாராவது ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா அவங்க பார்த்ததுக்கப்புறம் மிரர் பார்த்ததுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணுறது விக்ரேட். நம்ம வந்து சிங்கிள் ஃபைல்லையே மெயின்டைன் பண்ணிருக்கோம். டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து பைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ரைடர்ஸ்லாம் அதோ அவங்க நிற்கிறாங்க பாருங்கள். அப்படியே கான்வாய் ஜாயின் பண்ணி கிளம்ப வேண்டியது தான். டீல்ன்றதுனால லாஸ்ட்டில் இருந்துட்டு எல்லோரையும் ஃப்ரெண்டில் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் அப்படியே கிளம்புவேன். இன்னும் 1-2 பேர் நிற்கிறாங்க. நிற்கிறது யாருன்னு பார்த்தா எங்கள் மார்ஷல் தான் பின்னாடி கடைசியாக நிற்கிறார். போகலாம். ரைட் ஸ்டார்ட். இந்த அக்கா எதுக்கு நிற்கிறாங்க? ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்களோ? தெரியுறாங்களா எல்லோரும்? ஆமாம், போவோம். நாங்கள் நிற்கிறதுனால ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃப்ரண்ட்டில் வண்டி மூவ் ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் கேமரா மேலே தூக்கி வச்சுருக்கேன். இன்னும் செயின்லாம் ஒரு சவுண்டாக வருது என் வண்டியில். ஏதோ செயின் சவுண்டு கேட்குது. செயின் லூஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்மளும் சில போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. இதோ எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா பாய்ஸ். இன்னும் ரொம்ப டைட்டாக ஆகிடுச்சு. கடமுடான்னு ஆட ஆரம்பிச்சு. ஆமாண்டா இதுவாகுது. ஏன்னா அவ்வளோ நேரம் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது வண்டி. என்னடா ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். சார், ஒரு பிவிசி பீட்ராப் வந்து புதுப்பாக்கத்துக்கு கொண்டு ஒரு சார் நான் ஆக்சுவலி நான் லீவு. நீங்கள் அங்கே ஜோயலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்துக்கோங்க சார். ஓகே. இந்த அங்கே அடிக்கல, நான் பேக்கில் இருந்து அடிப்பேன். நீ ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட் கியர் போடுற. அடிக்கலாம். நீ இது மட்டும் தான் கையை தான் வைக்கக்கூடாது. சைட் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் கியர் போடு. போதும். லோ படிச்சாச்சு. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் அடிச்சு போலாமாடா. உன் மட்காடு வராயுது. மட்காடு வராயுதுடா. என்னடா உனக்கு ரைடுக்கு போகும்போதெல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. பார்த்து இந்த இது வராயுது. போ. வண்டியில் வரியா? பைக்கில் போகலாமா? நீ போ நான் பார்த்துக்கிறேன். அப்படின்லாம் இந்த வண்டி அப்படியே போட்டு வந்துடுவோம். நான் டபுள்ஸ் வந்துடுவோமா? ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போடு மூதேவி. போட்டு கியரில் ரன் பண்ணு. அப்போ தான் வந்து எதில் வராதுன்னு தெரியும். அவுட்டர் ஃபுல்லாக அவுத்து எடுத்துருக்கீங்களா? இங்கே பாருங்க. நான் எப்படி சொல்கிறேன், இங்கே பாருங்க. அவ்வளோதான், அப்படியே விட்டுருங்க. ஆகாது, ஒன்றும் ஆகாது. இப்போ எதுவும் அடிக்காது. டேய் ஆணிலாம் வர குத்தி இருக்குது. இவனுக்கு மட்டும் எங்கேருந்து பிரச்சனை வரும்னு தெரியாது. போன தடவை என்னன்னா அவன் வண்டியில் இது பேட்டரி டவுன் ஆகி தள்ளி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. போ. என்ன வீல் அப்போ இதுன்னு நினைக்கிறேன்டா. இல்லை பொறுமையாக போகலாம்டா. விட்றா நம்ம
அப்படியா? எதுடா இங்கே ஸ்டாண்டு? ம், செயின் நல்லா தான் இருக்குது. ஏதாவது ஷேக் இருக்குதா இதில்? ஆமாம், ரன்னிங்கில் ப்ராப்ளம் கிடையாது. நீ ஃப்ரண்ட்டு பிரேக்கு மட்டும் பிடிக்க பாரு, பேக்கு பிடிக்காமல் ஃப்ரண்ட்டை மட்டும் பிடி. ஆமாம் ஆமாம், ஒன்றாவது வா வண்டி எடு. நீ இது பேக்கு இது பிடிக்காம ஃப்ரண்ட்டு இப்படி ரிவர்ஸ் எடுத்துட்டு வா. டிஸ்க்கு வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு மட்டும் பிடி, பேக்கு பிடிக்காத, பிரேக் பிடிக்காத. வண்டி வாபுல் ஆகுது பிரேக் பிடிச்சா. சரி வண்டி எடு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, என்ன கேட்குறீங்களாடா? என்னோட தம்ப்நெயில்லையே உன் ஃபோட்டோ தான் வைக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடா, இதெல்லாம் நடக்காதுதா. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு மட்டும்தான் இப்படிலாம் ஆகுது. தெரியுது, போ அப்படியே வண்டியை ரன் பண்ணு, ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமையாக ரன் பண்ணு. செகண்ட் கியர்லேயே போ, வேறு எதுலேயும் மாற்றாத, கியர் சேஞ்ச் பண்ணாத. செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வீல் மொத்தமாக அந்த ஹப்பே இதுவாகுது. நீ இந்த வண்டி இப்போ எடுத்துகிட்டு நீ பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. போயிட்டு ஏதாவது சர்வீஸ் சென்டரில் விட்டுறது தான் நமக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன், வேறு வழி கிடையாது. அப்படின்னா வண்டி சர்வீஸ் ஆகிறது லேட் ஆகும் அப்படின்னா நீ காரில் ஏறிடு, அவ்வளோதான். போடா பொறுமையாக அப்படியே ஓட்டிடுறா, வேறு வழி இல்லைடா, நம்மளால் தள்ளிட்டும் போக முடியாதுடா வண்டியை. பொறுமையாக போ. ரொம்ப அலாய் தான், ரொம்ப அலாய் தான். போ பொறுமையாக போ. எனக்கே பார்க்கும்போதே தெரியுது. ஹலோ மச்சான், வண்டி ரொம்ப அலாயுது அதுதான் அப்படியே அவ்வளோ இதுவாக ஷேக் ஆகுது. இங்கே நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு பிரிட்ஜு ஏறி இன்னொரு பிரிட்ஜுக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்குன்றாங்க. அதில் மேலே ஷோரூமு கீழே சர்வீஸ்ன்றான். இப்போ அங்கே தான் போகிறோம். அவன் உடனே ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் அவனை ரெடி பண்ணி கூப்பிட்டு வரேன். அப்படின்னா இவனை காரில் ஏற்றி விட்டுறேன். சரி ஓகே. டேய் காலில் இருந்தடா சார்டா, லெஃப்ட்லேயே போடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போடா. நம்ம ஓவர்டேக்லாம் பண்ண தேவை. அதான் நீ லெஃப்ட்டில் வா. ஏறுறதும் ஃபாஸ்ட்டாக ஏறினா பரவாயில்ல. நீ இது ஹசார்ட் லைட் போடு முதல்ல. அதான் காமிக்குதடா 8.4 கிலோமீட்டர்னு. நீ வேற ஏன்டா மெக்கானிக் இல்லையாம்மா அங்கே? ஸோ சார் சீக்கிரம் வராது, என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. உள்ள போன சும்மாறா, ஏற்கனவே வயிற்றுச்சல இருக்கான் பாவம். எங்கே போனாலும் அவனுக்கு தான் பிரச்சனை வருது. அது வீல் மொத்தமாக இதுவாகுது. அந்த டிஸ்க்கு பேடு தெரியுதா? டிஸ்க்கு தேஞ்சிருக்கும் பாரு, அந்த இது வீலை பாரு. அது இப்போ தான் தேய ஆரம்பிச்சிது. அப்போ நல்லா இருந்தது, நாங்கள் நின்று பார்த்தோம் தெரியுமா. அதுக்கப்புறம் கலர் மாதிரி இருக்கும் பாரு. பாவண்டா அவனுக்கு, எங்கேருந்தா இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியும். கட்டிட்டு அவன் இப்படி முடிய விட்டு வரணுமா? வீடியோ ரன்னிங்கில் தான் இருக்கு, அப்படியே ஸ்னாப் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மைக் இங்கே இருக்கு மூதேவி, அங்கே இருக்கு.
ரொம்ப பிரேக் ஆகலனாலும் உள்ளே இருக்கிறது பிரேக் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக தான் மாற்றுவாங்க. வா போவோம். ஆ ஆமாம் ஆமாம். தெரியுதா? 1.9 கிலோமீட்டர்ஸு. போ, பொறுமையாக போகிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. ஃபாஸ்ட்டாக போனால் நல்லா இன்னும் வாபிள் ஆகும். ஸோ அங்கே வர ரைட்டுண்ணா. ஆமாம் ஆமாம். வேலூர் நார்த் போலீஸ் ஸ்டேஷன். சரி விடு, நமக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமாண்ணா? வா வா வா, டென்ஷன் ஆகாத. அப்படியே பஸ் ஸ்டாப் உள்ளே வந்துருக்கலாம் போட்டுருக்கு. தேவையில்லாமல் சுற்றிட்டு வந்துருக்குமோ? எனக்கு தெரியாதடா, எனக்கு ரூட்டில் வந்துச்சு, அப்படியே பார்த்துட்டு வந்தேன். இதை இங்கே வந்து பார்த்தா அந்த பஸ் ஸ்டாப்போட அப்படியே அந்த வா. இன்னும் 1.2 கிலோமீட்டர்ஸ். எங்கடா இருக்கீங்க? நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன். ஆ ஆ ஹலோ மாம்ஸ், இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது மாம்ஸ். நான் கொஞ்ச நேரம் ஏதோ வேலூர் ஜங்ஷனில் நிற்கிறேன். நான் இன்னும் ஒரு 1 கிலோமீட்ரு போயிட்டு நான் கால் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்தாச்சு. ராயல் என்ஃபீல்ட் பியூர் மோட்டார் சைக்கிளிங் பியூர் செலிப்ரேஷன். எங்கே செலிப்ரேஷனுக்கு வந்தவனால தான் இப்படி நிப்பாட்டி. அதே டிஸ்கா எல்லாம் ஒழுவ ஆரம்பிச்சிச்சு போட்டுருக்குற. இல்லை உன்னோட தையில் ஆல்ரெடி இருந்ததா? இது நமக்கு கண்டென்ட் தானே முக்கியம். அதான் ஓகே ஓகே. ப்ரோ நாங்கள் கிட்டத்தட்ட அங்கேருந்து 6 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. நான் 20 கிலோமீட்டர் ஓட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த வண்டி அங்கேருந்து. இப்போ அந்த நீங்கள் ஃப்ரண்ட்ல இருந்து அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நம்மளோட இல்லைடா, அது வேற யார்த்தோ ஆயில்றா. விட்றா. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மொதல் ரைடு சம்பவம். அடுத்து இன்னும் பேர் 650 மட்டும் தான் தள்ளல. நெக்ஸ்ட் ரைட்ல தள்ளிரும் நினைக்கிறேன். இல்ல வண்டி எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும்னு தெரியாது. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த வண்டி எப்படி உள்ளே இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு அவங்க அவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறாங்க. 20 கிலோமீட்டர் அந்த வண்டி ஓட்டு வந்துடும். உள்ளே இருக்க பேரிங் செட் எல்லாமே போயிடுச்சு. இவர் தான் அந்த புண்ணியவான் ஓட்டுனவர்.
ஆமாம் சென்டர் பண்ணி தான் எதாவது புரியல Goodbye. Battery 90%. கொடுத்துருவோம் நீங்கள் கிளம்புங்க. ஆமாம் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் நீ போங்க. நமக்கு என்ன புதுசா அதுவும் பிடிச்ச கூப்பிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. வீல் பேரிங் இது வீல் ரப்பர் மாத்தலாமா? என்னென்ன மாத்தணுமோ மாத்திடுங்க வண்டியை. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்களா? கேரம் போர்டு. டே தம்பி, நான் உட்காரலான்னு இருந்தேன்டா, கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். கொடுக்க மாட்டியா? சரி ரைட்டு விடு. சரி விடு, நம்ம நின்றுட்டு தான் ஆடுவோம். என்ன கதைன்னு ஸ்டக் ஆகுது. ஸ்ட்ரைக்கர் எடுத்து இருந்தது அது ஸ்டக் ஆகுதுடா. அது நான் என்ன பண்ணுறது? ஃப்ரீயாக போனால் பரவாயில்ல. நாம் இப்போ ஒயிட்டா பிளாக்கா ஏதாவது ஒன்று போட வேண்டியதா? ஏதாவது ஒரு காயினாவது போடலாம். போட்டேன்டா. ஐயோ ரெக்கார்டாச்சா? ரெக்கார்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் ஒண்ணுமே இல்ல, டிஸ்க் பிளேட் அதுவும் ஓடிட்டு இருக்கு. அப்படியே ஃப்ரெண்ட் எவ்வளவு இப்போ பிரேக் பேட் 1990 வந்து மாத்திடுங்க. இம்மானும் கம்மியா தான் இருக்கு. ஏய் பாரா உள்ள போய் நின்னுச்சுடா. இது இது பாக்கெட்ரா. இது பாக்கெட்ரா. இது அவ்வளவுதான்டா. தொலைச்சிரோட பாக்கெட் இது 1090 தானா? ஓகேடா. பிரைம் சர்வீஸ் மாதிரி சொல்ற. போட்டான்டா. ஏய் நான்டா. எனக்கு அப்புறம் தானே நீனு. என்னடா இது? நோ ஏமாத்தாதனா. ஐயோ சோ சேட். ஸ்ட்ரைக்கர் ரொம்ப மெலிசா இருக்கு. அதான் ஆட தெரியாது சிலுக்கு காலில் சுலுக்குன்னாலாம். அவ்வளோ காயின் இருக்கு. அது மாதிரி காயின் மேலே ஏறி நிற்குது. ஒரு நல்ல ஆட்டக்காரன்னா காயின் இருந்த ஸ்ட்ரைக்கர் இருக்கணும். ஸ்ட்ரைக்கரு பாக்கெட்டில் இருக்கு. அதுவும் செயின் டைட் பண்ணிடலாம். அப்படியே செயின் டைட் பண்ணலாம். எனக்கு வேணாம். அவனுக்கு இடிக்க ஒரு வழியாக வண்டியை சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. போய்ட்டோடா. என் வண்டிக்கு அப்படியே செயின் ட்ரீட் பண்ணிட்டு அப்படியே லூப் கொண்டுச்சிட்டேன். வண்டியை சரி பண்ண சந்தோஷத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு இங்கே, பார்த்துக்கோங்க. வரும்போதெல்லாம் புலம்பிக்கிட்டே வந்தான். இப்போ தான் முகத்தில் சந்தோஷத்தை திருப்பியே பார்க்க முடியுதா? லெஃப்ட் தானே? லெஃப்ட் தானே? ரைட்டா? எனக்கு எப்படி இந்த பக்கம் இப்படி கன்ஃபார்மா? சரி.